மீன் வலை பற்றிய உவமை. மத்தேயு 13 இறைவார்த்தை 47-50 முடிய. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அழகாகவும் அமைதியாகவும் பறந்து விரிந்து இருக்கிற கடலுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. அப்போ தான் கிட்ட இருக்க மீன் வலைய கடலில் போட்டு மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீன்களை பிடிச்சதும் அந்த மீன்களை இழுத்து கொண்டு போய் நிலத்துல கொட்டுறாங்க. அந்த மீன்களில் நல்ல மீன்களும் இருக்கு, கெட்ட மீன்களும் இருக்கு. அந்த நல்ல மீன்களை எல்லாம் கூடையில சேர்த்து வைக்கிறாங்க, கெட்ட மீன்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த மீன்களை போலவே மனிதர்களும் கடைசி நாளப்போ வானதூதர்கள் எல்லாம் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து நல்லவர்களை விண்ணகத்துக்கு எடுத்து செல்வாங்க, கெட்டவர்களை நரகத்தில் தள்ளுவாங்க. இது திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ள உவமை. இன்றைய சூழலில் நம் வாழ்வில் கடலை போல சமூக வலைதளங்கள் நிறையா இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ டெக்னாலஜி, அதுதான் இப்போ நிறைய பரவி வருது. அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் இருக்குது. அதுபோக இப்போ புதுசாக சாட்ஜிபிடி, ஜெமினி, கேன்வான்னு நிறையா வந்திருக்கு புதுசாக. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை தூக்கி போட்டால் நம் வாழ்வு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்துவின் பாதையில் நடந்தால் நமக்கு என்றைக்குமே வெற்றி தான். அதே மாதிரி விண்ணக முடிவில்லா வாழ்வையும் பெறலாம். நன்றி.